தமிழ்நாட்டோட ஒரு பகுதி முழுக்க கடற்கரை இருக்குது, கேரளாவிலையும் அப்படிதான். ஆனா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரி இந்தியாவுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அடியோட கடலே கிடையாது. இதெல்லாம் இங்க இருக்கிற மாநிலங்கள் அப்படின்ற கணக்குல. ஆனா உலக அளவுல பல நாடுகளுக்கே கூட கடல் அப்படின்றது சுத்தமா கிடையாது. முழுக்க முழுக்க 4 பக்கமும் நிலத்தால அந்த நாடுகள் சூழப்பட்டிருக்கு. எப்படி தீவு, தீபகற்பம் அப்படின்னு சொல்றோமோ அப்படி இந்த நாடுகள் எல்லாம் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள், லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கடல் இல்லாததுனால இந்த நாடுகள் அனுபவிக்கிற துன்பம், துயரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். முதல் பார்வைக்கு நமக்கு என்ன தோணுது, அந்த நாட்டுல கடல் இல்ல, அதனால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதனால அவங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனா அந்த உண்மையோட ஆழத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோன்னு போய் பார்த்தா அந்த நாடுகள் இந்த கடல் இல்லாததுனால மிக மோசமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சொல்ல போனா கடல் இல்லாத இந்த லேண்ட்லாக் கண்ட்ரீஸ்ல 90% நாடுகள் மிக வறுமையான நாடுகள். அவையெல்லாம் கடல் இல்லாததுனாலதான் வறுமையான நாடுகளாவே இருக்குது. ஜியாகிரபி அப்படின்றது ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடியது. அந்த வகையில இந்த லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸ் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஒரு நாட்டுல கடலே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அவங்க நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வேற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ஒரு கார் தொழிற்சாலை இருக்குது, அல்லது வேற ஏதோ பொருட்களை தயாரிக்கக்கூடிய விதவிதமான தொழிற்சாலைகள் இருக்கு. அங்க தயாரிக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் வேற வேற நாடுகள் கூட அவங்க வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா நடைமுறையில் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து துறைமுகத்துக்கு கொண்டு போவாங்க, கப்பல்ல ஏற்றுவாங்க, அனுப்புவாங்க. இவங்கள்ட்ட கடலே கிடையாது அப்படிங்கும்போது அது சாத்தியம் இல்லை. அப்ப எது சாத்தியம், பக்கத்து நாட்டுடைய துறைமுகத்துக்கு கொண்டு போய் அங்க அனுப்பலாம். அப்ப இவங்க நாட்டுடைய நிலப்பகுதியை முழுசா கடந்து, பக்கத்து நாட்டுடைய நிலப்பகுதியை முழுசா கடந்து அந்த துறைமுகத்துக்கு கொண்டு போய் அப்படிதான் அனுப்ப முடியும். ஏன் விமானத்துல அனுப்பலாமே அப்படின்னா அது பிராக்டிகலி சாத்தியம் இல்லை. கப்பல்ல பிரம்மாண்டமான அளவுக்கு பொருட்களை ஏத்தலாம். ஒரு கப்பல்ல ஏத்தக்கூடிய பொருட்களை அப்படியே விமானத்துல ஏத்தி கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஆயிரக்கணக்கான விமானங்கள் தேவைப்படும். இப்பன்னு இல்ல, எந்த காலத்திலயுமே கப்பல் போக்குவரத்துக்கு இணையா விமான போக்குவரத்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் உலக வர்த்தகத்துடைய 80% அதிகமான வர்த்தகம் கப்பல் மூலமா மட்டுமே நடக்குது. ஒருவேளை கடலே இல்லாத ஒரு நாடு எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்பட்டா என்ன ஆகும், உதாரணத்துக்கு நேபாளத்தை எடுத்துக்குவோம். அது ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. அங்க ஒரு கார் தொழிற்சாலை இருக்குது, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியா தான் ஒரே சாய்ஸ். உற்பத்தி செய்யற காரை பிரம்மாண்டமான கண்டெய்னர் லாரியில ஏத்திக்கிட்டு நேபாளத்திலிருந்து இந்திய எல்லைக்கு வந்து கஸ்டம்ஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1000 கிலோமீட்டரை கடந்து ஒன்று கொல்கத்தா ஹார்பருக்கு போகணும், அப்படி இல்லாட்டா விசாகப்பட்டினம் ஹார்பருக்கு போகணும். ஸோ உற்பத்தி பண்ண பொருளை ஹார்பருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதே இவ்வளவு பெரிய போராட்டம். அந்த டிராவலுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகும் இல்லையா, அந்த செலவையும் அந்த பொருளோட உற்பத்தி செலவுல தான் சேர்ப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி பிசினஸ்ல டைம் இஸ் மணி, இங்க நேரம் தான் பணம். உரிய நேரத்துக்கு அந்த பொருள் வந்து டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்து ஆகணும். ஒரு கண்டெய்னர் 10 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்துல 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது அப்படின்னா அதை வியாபாரத்துல யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்புறம் அந்த பக்கத்து நாட்டுடைய ஹார்பர்ல போய் ஏத்தலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பக்கத்து நாட்டு கூட இந்த நாட்டுக்கு ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். அவங்க கூட உரண்டு இழுத்து வச்சு அவங்க கூட ஏதோ பிரச்சனை இருக்குன்னா இவங்க என்னதான் பொருளை உற்பத்தி பண்ணாலும் அவங்க நாட்டு ஹார்பர்ல போய் அனுப்ப முடியாது. அந்த நாட்டு கூட இவங்களுக்கு பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. அந்த நாட்டுக்குள்ள வேற ஏதாவது உள்நாட்டு கலவரம், வன்முறை இதெல்லாம் வெடிச்சு அந்த ரோடு லாக் பண்ணப்படலாம். உற்பத்தி செஞ்ச பொருளை ஹார்பருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலைமை வரலாம். அதனால இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதுல இன்பில்டாவே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸ்ல எந்த பெரிய நிறுவனங்களும் இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. புதிய முதலீடுகள் உள்ள வராது. முதலீடு வரலன்னா புது இண்டஸ்ட்ரீஸ் வராது. அப்ப புதிய வேலை வாய்ப்புகள் அங்க உருவாகாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுடைய எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும். இப்ப இந்த நேபாளம் உதாரணத்தையே எடுத்துக்குவோம். நேபாளத்துல 2015 வருஷ வாக்குல அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனுடைய விளைவா நேபாளத்துக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் கூட இந்தியாவிலிருந்து போக முடியல. நேபாளத்துக்கு தேவையான சின்ன சின்ன அன்றாட தேவைக்கான பொருட்கள் இந்தியாவிலிருந்து தான் போயிட்டு இருக்கு. 2015 அப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நேபாளம் என்ன பண்ணுச்சு, சைனா கூட நட்புறவை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு நாட்டுல கடல் இல்லை அப்படின்றதுனால அந்த நாட்டுடைய ஃபாரின் பாலிசியே சேஞ்ச் ஆகுது. இதே போல பல உதாரணங்களை சொல்லலாம். இப்போ 1-2 கேஸ் ஸ்டடிஸ் பார்ப்போம். எத்தியோப்பியா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்த நாடு ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி.
ஆனா வரலாற்றுல எப்பவுமே எத்தியோப்பியா இப்படிதான் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. செங்கடலை ஒட்டி பெரிய கடற்கரை எத்தியோப்பியா நாட்டுக்கு சொந்தமா இருந்துச்சு. ஆனா 1993ல அந்த நாட்டுல எழுந்த உள்நாட்டு பிரச்சனை காரணமா எரித்ரியா அப்படின்ற ஒரு புது நாடு உருவாச்சு. அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த கடற்கரை பரப்பும் அந்த புதுசா உருவான எரித்ரியாவுக்கு போயிருச்சு. ஓவர் நைட்ல எத்தியோப்பியா அப்படின்ற நாடு லேண்ட்லாக்டு கண்ட்ரியா மாறிடுச்சு. ஏற்கனவே கடல் இருந்த காலகட்டத்துல அதை நம்பி நிறைய பொருட்களை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மொத்த கடற்கரையும் புதுசா உருவான நாட்டுக்கு போயிடுச்சு. அதனால அதுக்கு பிறகு எத்தியோப்பியா என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்துல ஜிபூட்டி அப்படின்னு ஒரு குட்டி நாடு இருக்குது. மொத்தமே அந்த நாட்டுடைய மக்கள் தொகை 10 லட்சம் பேர் தான். எத்தியோப்பியா மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10 கோடி பேர். 10 கோடி பேரை கொண்ட இந்த நாடு அந்த குட்டி ஜிபூட்டி அப்படின்ற நாட்டுடைய துறைமுகத்தை நம்பி அதற்கு பிறகு இயங்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. இதன் காரணத்தினாலேயே அந்த ஜிபூட்டி அப்படின்ற நாட்டுடைய அந்த துறைமுகம் ஒரு லாஜிஸ்டிக் ஹப் போல வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு உதாரணம் பொலிவியா. 1800கள் காலகட்டத்துல இந்த நாட்டுக்கு பசிபிக் பெருங்கடலை ஒட்டி ஒரு கடற்கரை இருந்துச்சு. 1879 இருந்து 1884 வரைக்கும் நடந்த வார் ஆஃப் தி பசிபிக் அப்படின்ற யுத்தத்துல சிலி நாடு ஜெயிச்சது. சிலிக்கு இவங்களுக்கு சண்டை, அதுல சிலி ஜெயிச்சிருச்சு. அதன் காரணமா பொலிவியா தன்னுடைய ஒட்டுமொத்த கடற்கரையையும் சிலி நாட்டுக்கிட்ட இழக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அந்த நாடு இதுவரைக்கும் கடலை டச் பண்ணவே முடியல. ஆனா பொலிவியான்ற நாட்டு மக்கள் கிட்ட அந்த கடல் பற்றிய இயக்கம் அவ்வளவு தீவிரமா இருக்கு. அதனாலேயே ஒவ்வொரு வருஷமும் டே ஆஃப் தி சீ அப்படின்ற ஒரு நாளை எமோஷனலா அவங்க கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, பொலிவியா ஒரு நேவியை இப்போ வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. பொலிவியாவுக்கு கடலே கிடையாது, இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன கடற்படைய உள்ளூர்ல இருக்கிற ஏரிகள்ல வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியாவது இந்த கடலை மறுபடியும் மீட்கணும் அப்படின்னு சர்வதேச நீதிமன்றங்கள்ல வழக்கும் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு தங்களுக்கு ஃபேவரா வரும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த கடற்படையையும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸுக்கு இன்னொரு உச்சகட்ட உதாரணம் இருக்கு. அது டபுளி லேண்ட்லாக்டு. அதாவது அந்த நாட்டை சுத்தி குறைந்தபட்சம் 2 நாடுகள்ல கடல் கிடையாது. இந்த நாட்டில இருந்து கடற்கரை ரீச் பண்ணணும்னா இன்னும் 2 நாட்டை கிராஸ் பண்ணி போகணும். அப்படி உலகத்துல 2 டபுளி லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ் இருக்கு. ஒன்னு ரொம்ப சின்ன நாடு, லீக்டன்ஸ்டைன் அப்படின்னு பேரு, இது ஐரோப்பாவில் இருக்கு. இன்னொரு நாடு மத்திய ஆசியாவில் இருக்கிற உஸ்பெகிஸ்தான். இந்த உஸ்பெகிஸ்தான் உலகத்திலேயே கடினமான நில அமைப்பை கொண்ட நாடு. இது இரட்டை நிலத்தால சூழப்பட்டிருக்கு. உஸ்பெகிஸ்தானை சுத்தி இருக்கிற பக்கத்து நாடுகள்லையும் கடல் கிடையாது. அதனாலேயே இந்த நாட்டுல காட்டன் உற்பத்தி அதிகமா செய்யப்பட்டாலும் கூட அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அப்படின்னா கடற்கரை இல்லாத எல்லா நாடுகளும் ஏழையா இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. அப்படி பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாது. சுவிட்சர்லாந்து, இது உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்கார நாடு அப்படின்னு நமக்கு தெரியும். சுவிட்சர்லாந்தும் ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ் தான். அப்ப இவங்க மட்டும் எப்படி பணக்கார நாடா மாறினாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க ஒரு வித்தியாசமான பொருளாதார கொள்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கடல் எல்லை கொண்ட ஒரு நாடு என்ன மாதிரியான பொருளை உற்பத்தி செய்யுதோ அதை தான் உற்பத்தி செய்யறது இல்லை, அவங்க கூட போட்டி போட முடியாது அப்படின்ற உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சின்ன சின்ன பொருட்களை அவங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. மதிப்பு அதிகமாக கொண்ட சிறிய பொருட்கள், உதாரணத்துக்கு ரொம்ப லக்ஸுரி வாட்சஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இதையெல்லாம் சுவிட்சர்லாந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சது. இப்போ ரொம்ப காஸ்ட்லி வாட்சஸ், லட்சக்கணக்கான வாட்சை ஒரு கண்டெய்னர் லாரியில ஏற்றி அனுப்பிட முடியும், அதுக்கு கப்பல் தேவையில்லை. அதே போலதான் மருந்து மாத்திரைகளுக்கு கண்டெய்னர் லாரியே போதும், கப்பல் தேவையில்லை. ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு முடிவெடுத்து மதிப்புமிக்க பொருட்கள், பிரம்மாண்டமான பொருட்களை தயாரிச்சா கப்பல் தேவைப்பட்டுரும். அதனால மதிப்புமிக்க பொருட்களை மட்டும் சுவிட்சர்லாந்து தயாரிக்க ஆரம்பிச்சது. இது மட்டுமே சுவிஸ் பணக்கார நாடா இருக்கிறதுக்கு காரணம் இல்ல, மாறா அது அமைஞ்சிருக்கிற அந்த பூகோள பரப்பு இருக்கு இல்லையா, சுவிட்சர்லாந்தை சுத்தி இருக்கிறது எல்லாமே பணக்கார நாடுகள். ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, இப்படி உலகத்துல பொருளாதார ரீதியா முன்னேறிய பல நாடுகள் சுத்தி இருக்கிறதுனால தங்களுடைய உற்பத்தி பொருட்களை ஈஸியா அங்க கொண்டு போய் சேர்த்துட முடிஞ்சது. அப்புறம் மிகச்சிறப்பான ரயில் பாதை அந்த நாட்டை சுத்தி இருக்கு அப்படின்றது அவங்களுடைய இன்னொரு அட்வான்டேஜ். அப்புறம் ஊழல் இல்லாத அரசு, நிர்வாகம், நல்ல நிர்வாகம், நிலையான பொருளாதார கொள்கை, உயர்தரமான கல்வி, வெளிநாட்டு முதலீடுகளுக்கு நல்ல பாதுகாப்பு, இது எல்லாமே சுவிட்சர்லாந்து ஒரு பணக்கார நாடு அப்படின்ற அந்தஸ்து இருக்கிறதுக்கான காரணங்கள். இதே போல கடல் இல்லாம வளர்ச்சி அடைந்த நாடுகளோட லிஸ்ட்ல லக்சம்பர்க், ஆஸ்திரியா, இந்த மாதிரி நாடுகளை கூட சேர்த்துக்கலாம். ஆனா எல்லா லேண்ட்லாக்டு நாடுகளுக்கும் இந்த மாதிரியான சுவிஸ் மாதிரியான ஒரு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா டிரான்சிட் அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்ப எத்தியோப்பியா ஜிபூட்டி அப்படின்ற அந்த நாட்டு கூட
ஒரு டிரான்சிட் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா, அந்த நாட்டோட துறைமுகத்தை இவங்க பயன்படுத்திக்கிறது போல அதே போலதான் இந்த மற்ற நாடுகளும் பண்ணிக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுக நாடு எதுவோ அந்த நாட்டு கூட அப்படி ஒரு அக்ரிமெண்ட் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. பட் என்னதான் இதெல்லாம் பண்ணாலும் கூட நேச்சுரலா ஒரு நாட்டில் ஹார்பர் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் அந்த நாடுக்கு தருமோ அதே அளவுக்கு ஈக்குவலா அந்த டிரான்சிட் அக்ரிமெண்ட் தரப்போறது இல்லை. இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச சாத்தியம் அப்படின்ற அளவுக்கு இதை பண்ணிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு தேசிய நெருக்கடி அல்லது ஒரு யுத்த காலம் வருது அப்படின்னா போதுமான அளவுக்கு மருந்து மாத்திரைகளையோ அல்லது ஆயுதங்களையோ இவங்க தங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. கடல் வழியா தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது இல்லை அப்படிங்கும்போது மற்ற நாட்டுடைய எல்லைகளை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். அந்த எல்லை உள்ள நாட்டு கூட தான் பிரச்சனை அப்படின்னா அது இவங்களுக்கு வந்து சேரவே சேராது. அப்படி ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, பராகுவே அப்படின்ற ஒரு நாடு லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ். இவங்க ஒரே நேரத்துல தன்னை சுத்தி இருக்கிற அர்ஜென்டினா, உருகுவே, பிரேசில் இந்த 3 நாட்டு கூடயும் சண்டை இழுத்துட்டாங்க. இந்த 3 நாடு ஒன்னா சேர்ந்து பராகுவே தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களால வேற எந்த நாட்டில இருந்தும் ஆயுதங்களை வாங்கிட்டு வர முடியல. இந்த நாட்டுக்கு கடல் இல்லை, ஒரே ஒரு நீர்நிலை இருக்கு, ஆறு போல, அதன் வழியா தான் ஆயுதங்களை வாங்குறது அதெல்லாம் பண்ண முடியும். அதையும் அவங்க லாக் பண்ணிட்டாங்க, கடல் முற்றுகையிட்டாங்க. ஸோ பராகுவே அப்படின்ற நாடு தனித்து விடப்பட்டுச்சு. சேர்ந்து 3 நாடுகள் தாக்குது. அந்த யுத்தத்தோட முடிவுல பராகுவே நாட்டோட 70% மக்கள் கொல்லப்பட்டாங்க. அவ்வளவு மோசமான பாதிப்பை அந்த நாடு சந்திச்சுது. இது யுத்தம் அப்படின்ற வகையில அப்படின்னா பொருளாதார ரீதியில மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்ப கடல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல்ல இருக்கக்கூடிய மீன் வளம் அந்த நாட்டுக்கு சொந்தம். அது மிகப்பெரிய இழப்பு இல்லையா? மீன் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சுற்றுலா வருமானம், அது இது நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்காது. அதை விட முக்கியமா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவை அந்த நாடு எடுத்துக்கலாம். அது மிகப்பெரிய செல்வம் இல்ல. உலகத்தோட எத்தனையோ நாடுகள் அதை வச்சு வாழுது. அப்படிப்பட்ட ஆப்ஷன் இவங்களுக்கு நேச்சுரலாவே மறுக்கப்படுது. இதுல சீனா ஒரு முக்கியமான திட்டத்தை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, கடல் இல்லாத நாடுகள் கூடவும் தாங்கள் வர்த்தகம் பண்ணணும் அப்படின்றதுனால ஃப்ரைட் காரிடார், அப்புறம் இதுக்குன்னு சொல்லி தனியா ட்ரேட் ரூட்டு, இதெல்லாம் செப்பரேட்டா ட்ரை பண்றாங்க. அப்படியெல்லாம் பண்ணாலும் கூட கடல் வணிகத்துக்கு ஈக்குவலா, கப்பல் வணிகத்துக்கு ஈக்குவலா ஒரு காலத்தையும் அவங்க பண்ண முடியாது. அதை மேட்ச் பண்ண முடியாது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை கடல் மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லதான். இருந்தாலும் கடல்ங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. அதே வளர்ச்சியை அடையணும் ஒரு நாடு அப்படின்னா அதை விட 10 மடங்கு உழைக்க வேண்டியிருக்கு. சில நாடுகளுக்கு என்னதான் பண்ணாலுமே கூட அந்த குறையிலிருந்து அவங்களால விடுபட்டு வரவே முடியாது. அது அந்த நாடுகளுடைய ஜியாகிரபிக்கல் கர்ஸ், அது ஒரு புவியியல் சாபம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புதுசாக கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல மேலும் சுவாரஸ்யமான பல வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.